45 கிராம் தங்க நகை மட்டும். மாமிமிக்க இச்சபையோர்கள் மற்றும் ஜமாத்தாளர்கள் முன்னிலையில் இத்திருமணம் சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டது. மணமகளின் கையொப்பம் முகமது, மணமகளின் கையொப்பம் சுமையா, மணமகளுக்கு பொறுப்பேற்போரின் கையொப்பம் பி. ஜெயலலிதாவின் குழந்தை அவர்கள், மணமகளுக்கு பொறுப்பேற்போரின் கையொப்பம் பி. நேயா முகமது அவர்கள். ஜமாத்தாளர்கள் மற்றும் சாட்சிகள் எஸ். செய்யதி அவர்கள் வடக்குத்தூர் ஜமாத் தலைவர், இஎம்எஸ் சாவலமேன் அவர்கள் வடக்குத்தூர் ஜமாத் செயலாளர், யோகேஷ் கிருள் மொய்தீன் அவர்கள், எஸ். எம். நூரின் அவர்கள், எம். எம். ரசூல் மொய்தீன் அவர்கள். அழைக்க இரண்டாவது திருமணம் இப்பொழுது நடக்கும். எம். முகமது அலி அவர்களின் மகன் எம். அசன் குதுஸ் அவர்களுக்கும், எஸ். ராஜின் அவர்களுடைய மகன் எம். அலிதா சிபானா அவர்களுக்கு திருமணம். எவ்வளவு வரச்செல்லாம் எவ்வளவு கொடுத்திய சொல்லுங்க. வரச்செல்லாம் வாங்கினா சொல்லு, கொடுக்கவோ இல்லை வாங்க, 2 பேரும் சொல்லி கொடுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சபையிலே அம்மாவுடைய பேரரசன் சாந்தியம் சமாதானம் எனக்கு மருமகனாக வரக்கூடிய கதன் பொது அவருக்கு நான் பருவநிலையாக பணமோ நகையோ எதுவுமே கொடுக்கவில்லை. அதுபோன்று பொருளாகவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கட்டு சாமான்கள் போன்ற எந்த விதமான பொருளையும் கொடுக்காமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த வழியில் திருமணத்தை செய்ய வேண்டுமோ அதன் அடிப்படையிலே அவரிடமிருந்து 8 கிராம் பிரேஸ்லெட்டை தங்கத்தை பெற்றுக்கொண்டு என்னுடைய மகள் கதிஜா சப்னா முழு மனதான சம்மதத்தோடு என்னுடைய மகளை அசல் குதுசுக்கு ரம்தானுடைய பேருலா நான் திருமணம் செய்து வருகிறேன். பாரக்கல்லாஹுலக அடைக்க பயணம் 2வது கல்யாணம் முடிஞ்சு அவ்வளவுதான். அடுத்து வாய்ச்சிருக்கேன். ஆமா, அப்ப முடிச்சுட்டு தான் தெரியும். ஆமாமா, கட்டில உட்கார்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் சுற்றி தெற்கு முஸ்லிம் ஜமாத்தார்களின் முஸ்லிம் திருமண பதிவு நாள் இஸ்லாமிய 1430 ரபியுல் அவ்வல் 3 தமிழ்நாடு சர்வதார வருடம் மார்ச் மாதம் 17ஆம் தேதி, ஆண்டியாண்டு 2009ஆம் வருடம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி. மணமகன் ப்ரொஃபீஸ் செக்ரட்டரி ஜெனரல் எம். முகமது அலி அவர்கள் மகன் எம். அசன் குதூஸ், மணமகள் பொடி எஸ். ராஜின் அவர்கள், நிக்காவுடன் அழைத்து வைத்தவர் ஜனாப் எஸ். ராஜின் அவர்கள். மணமகன் கையொப்பம் எம். அசன் குதூஸ், மணமகன் பொறுப்பாளர் எம். முகமது அலி, மணமகள் கையொப்பம் எஸ். கதிஜா சப்னா, மணமகள் பொறுப்பாளர் எஸ். ராஜினி. திருமண சாட்சிகள் காவணாபுரமனா அகமது ஜலால், ஏ.கே. ஜாபர் அலிகான், கே. அய்யூப் கான், எம். எஸ். அப்தாரி அவர்கள், காரணமான அமான் அவர்கள், அல்லாஹ் எஸ். செய்யதி அவர்கள் வழக்கு ஜமாத் தலைவர். முகமது இப்ராஹிம் சரி மாத்திக்கிறேன் சொல்ல. உன் மக தானே வரதட்சணை வாங்கல, இதெல்லாம் சொல்லி கொடுக்க கொடுத்தீங்களான்னு. மகர்
நான் மகளை பெற்றுக்கொண்டு எனது மகளை பெற்றுக்கொண்டு இல்ல அவர் மாப்பிள்ள பெற்றுக்கொண்டு எனது மகளை வீட்டுவசங்களை என் மகளுடைய மன ஒரு சம்மதத்தோடு உங்களுக்கு திருமணம் முடித்து தர ஒப்புக்கொள்கிறேன். சமாதானம். மகள் பேரையும் சொல்லி பாரக்கல்லா வழக்கு பாரக் அனைக்கும் என்னமா வேணும் அது கயிறு கிராம தங்கள் கைக்கு உடன் செலுத்தப்பட்டது. மணமகன் பொறுப்பாளர் ஜெனரல் முகமது அவர்கள், மணமகன் பொறுப்பாளர் ஏ பரகசலி அவர்கள், நிக்காக அழைத்து வைத்தவர் ஏ பரகசலி. மணமகன் கையொப்பம் எம் அவரது சாரதி அவர்களுடைய மகன் முகமது அஸ்பார். வரக்கு நான் வாங்கல சொல்லிடுறேன். மக்கள்கிட்ட சொல்ல போதில்ல மறைக்காத இப்படி அப்படியே கேமரா அஸ்ஸலாமு அலைக்கும். 12 வரதட்சணைலாம் வாங்கல ஒன்னும் கொடுக்கல. சரி ஐக்க பிடிச்சாலே யாரு ஷவரிகர் அவர்கள், கே ஐயப்பன் அவர்கள், எம் எஸ் சமுதாயர் அவர்கள், அமானுல்லா அவர்கள், அல்வாதிய சிகதலை அவர்கள், வடகதிரிய மக்களே, இது எழுதியும் காட்சி சாரதியாளர்களுடைய மகன் நிசாம் அவர்களுக்கு அவர்களுக்கு ஜெயலலிதாவுடைய மகள் நவீனா சரி என்னுடைய மகள் நபீலாவை அவருடைய பரிபூர்ண சம்மதம் பெற்று உங்களிடம் 12 கிராம் நகையை மகராக பெற்றுக்கொண்டு உங்களுக்கு மனமுடித்து ஒப்புக்கொண்டீர்களா? அன்பு சகோதரர்களே, இந்த திருமணங்களை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வாழ்த்துவதற்காக ஒரு துவாவை சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த துவா ரொம்ப சின்ன துவா, எல்லாருமே மனப்பாடமா செய்து வைத்திருக்கிற அளவுக்கு ஒரு சின்ன சொல்லுதான். அது என்ன துவா என்று சொன்னால், பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். இவ்வளவுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச துவா. சில பேருக்கு இவ்வளவு சொல்ல தெரியல என்று சொன்னா பாரக்கல்லாஹு லக்க மட்டும் சொல்லலாம். பாரக்கல்லாஹு லக்க என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், இப்படி துவா செய்திருக்கிறார்கள். இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அல்லாஹ் உனக்கு அகத்திலையும் புறத்திலையும் மறைமுகமான பரக்கத்து என்ற பேரருளை செய்வானாக. வெளிப்படையா தெரிகிற அருள் இல்லாம மறைமுகமாக அல்லாஹ் செய்யக்கூடிய அருள் இருக்கு, பரக்கத்து, அதை உங்க 2 பேருக்கும் அல்லாஹ் செய்வானாக. வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், நல்ல விஷயங்களில் உங்க 2 பேரையும் ஒன்னு சேர்த்து வைப்பானாக. கெட்ட விஷயங்கள்ல சேர்த்துறாம நல்ல விஷயங்களில் 2 பேரையும் இணக்கமாக ஒருங்கிணைத்து செல்ல வைப்பானாக என்று இந்த துவாவை எப்படி செய்ய வேண்டும் என்றால், நேரடியா தான் செய்யணும். உனக்குன்னு தான் வருது ஹதீஸ்ல. ஒரு ஆளு இப்படி துவா செய்யற மாதிரி வரல திருமணத்திற்காக வேண்டி. நம்ம நடைமுறையில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, திருமண துவான்னு ஒரு பெருசா ஒண்ணு வாசிக்கிறாங்க. இது குர்ஆன்ல இந்த மாதிரி துவா கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எந்த ஒரு ஹதீஸ்லயும் இந்த துவா கிடையாது. என்ன துவா? அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா என்று ஆரம்பித்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஒவ்வொரு நபிமார்களையும் அவங்களுடைய மனைவிமார்கள் பெயரையும் சொல்லி துவா செய்யறாங்க இல்லையா? இது நமக்கு குர்ஆன்லயும் கிடையாது, ரசூலுல்லாஹ் சொல்லல. இதெல்லாம் நல்லதா இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருப்பாங்க. அதுல பல தவறுகளும் இருக்குது நம்ம நடைமுறையில். என்ன நிறைய பேர் அல்லிஃப் பைனஹுமா ஓதாம கல்யாணத்தை முடிச்சு விட்டாங்கன்னு நீங்க சொல்லிட்டு போயிடக்கூடாது. அதுக்காக வேண்டி அதை கொஞ்சம் லேசா விளக்க வேண்டி இருக்கிறது. அதுல என்னென்ன தவறுகள் வருதுன்னு சொன்னா,
இப்ப நபிமார்களுக்கு இன்னொரு மனைவி நாங்க சேர்த்து சொல்றாங்க. ஒரு நபிக்கு ஒரு ஆளை மனைவின்னு சொல்வதா இருந்தால், ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆளை மனைவின்னு சொல்வதா இருந்தா ரெக்கார்டு இருந்தா தான் சொல்லணும். இன்னாருக்கு இன்னார் மனைவின்னு நமக்கு என்ன இருக்கணும், ஆதாரம் கிடைச்சிருக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹவ்வா மனைவிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. அவங்கள தான் அல்லாஹ் படைச்சா, அதுக்கு ஆதாரம் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹாஜரு சாரா அந்த 2 மனைவி இருந்தாங்க என்பதற்கு என்ன இருக்கு, ஆதாரம் இருக்கிறது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆதாரம் இல்லாதையெல்லாம் நுழைக்கிறாங்க. மூசாவுக்கும் சபூராவுக்கும் இணக்கமா இருந்தது போல மூசாவுக்கு சபூரா தான் மனைவின்னு எந்த குர்ஆன்ல இருக்குது? மூசாவுக்கு சபூரா மனைவி இருந்தாங்கன்னு எந்த ஹதீஸ்ல இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. அது மாதிரி ஐயூபுக்கும் பொய், அதாவது கல்யாண அன்னைக்கு என்ன செய்யறது, அல்லாஹ்ட்டையே போய் சொல்றது, இறைவான்னு கூப்பிட்டு, இறைவா ஐயூபுக்கும் ரஹீமாவுக்கும் நீ சேர்த்து வத்தாய் என்றா அல்லாஹ் கேட்க மாட்டானா? ஐயூபுக்கு ரஹீமா உனக்கு யார சொன்னது? அந்த ஐயூப் நபியுடைய மனைவி பேர் வேறையா இருந்தா, ஐயூப் நபியுடைய மனைவி ரஹீமாவா இல்லாம இருந்து வேற பேரா இருந்தா, அந்த நபியின் மேல ஒரு அவதூறு சொன்ன ஒரு பாவத்தை கல்யாண சபையில உட்கார்ந்து செய்கிறோம், அல்லாஹ்விட்டே கூப்பிட்டு சொல்றோம், அல்லாஹ்வே நம்ம அவனுக்கு சொல்லி கொடுக்கிறோம். அப்ப ஐயூப் ரஹீமான்லாம் ஒரு துஆவுல ஓதுறீங்களே, இது யாரு உங்களுக்கு எங்க இருந்து எடுத்தீங்க? இது பொய், இது பொய். அதே மாதிரி நூஹு பாரிசா, நூஹு நபிக்கும் பாரிசாவுக்கும் இணக்கம் ஏற்படுத்தியது போல இப்ப எல்லாம் கேட்கிறாங்க. இதெல்லாம் முக்காவாசி அந்த துஆவுல வரக்கூடிய அனைத்துமே நபிமார்கள் பேர் தான் உண்மையா இருக்கே தவிர அவங்க மனைவிமார்கள் சொல்லக்கூடியதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. பள்ளிவாசல்ல வச்சுக்கிட்டு ஒரு சபையில மக்கள் எல்லாம் சாட்சியா வச்சுக்கிட்டு ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது பொய்யிலேயே நம்ம ஆரம்பிச்சா எப்படி சரியா வரும்? அது பொய்யா இருக்கிறது ஒண்ணு. அது போக ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள் இருக்குல்ல, தனித்தனியானது. எத்தனையோ நபிமார்கள் இருந்தாங்க, அவங்க குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இல்ல. நபிமார்கள் இருந்தாங்க, பல நபிமார்கள் சாப்பாட்டு கஷ்டப்பட்டாங்க, குடும்பத்தில் வளமான செல்வம் இருக்கல. பல நபிமார்கள் பொண்டாட்டி கட்டுப்படாத பொண்டாட்டியை வச்சிருந்தாங்க, அவங்களால மனைவிமார்கள் எதிராகவே போனாங்க. நூஹ் நபியுடைய மனைவி, லூத் நபியுடைய மனைவி எல்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு எதிராகவே போனதெல்லாம் பாக்குறோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்கள போல நம்ம ஏன் கேட்கணும்? நமக்கு அதை விட நல்லா தந்துட்டு போறேன், நீ எதுக்கு அதை போய் கேட்கிற? நம்ம என்ன கேட்கணும்? எல்லாம் எல்லாத்தையும் விட சிறந்ததை கூட நம்ம கேட்கணும். நபிமார்கள் அவங்க தாங்கிக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும். அல்லாஹ் அவங்கள சோதிச்சு பார்த்தான், அவங்கள மாதிரி என்னையும் சோதிச்சு பாரு, நம்ம கேட்கலாமா? அல்லாஹ்வே நமக்கு எப்படி கத்து தர்றான்னு கேட்டா துஆ செய்ய சொல்லி தர்றான். ரப்பனா உலாத்து ஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா பிஹி, யா அல்லாஹ் எங்களுக்கு சக்தி இல்லாத எங்க மேல சுமத்தாதே, அப்படி கேட்க சொல்றான். நம்ம அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும்னு கேட்டா, எங்களுக்கு சக்தி இல்லாத எங்கள் மீது சுமத்திராதன்னு கேட்கணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சக்தி இல்லாத கேட்கிறோம். யா அல்லாஹ் யூசுப் சுலைஹா, யூசுப் சுலைஹா அப்பட்டமான பொய், சுலைஹாங்கிற பேரே கிடையாது, அதுவே பொய். அந்த அந்த அவரை வழிகெடுக்க பார்த்த அந்த பெண்ணை தான் அது குறிக்குதுன்னு சொன்னா, அந்த பெண்ணு நல்ல வழி என்று குர்ஆன்ல வரவே இல்லை. கெட்ட ஒரு ஒழுக்கம் கெட்ட பெண்ணாகத்தான் கடைசி வரைக்கும் குர்ஆன் சித்தரிக்கிறது. அந்த பொம்பளையோட யூசுப் நபியை ஜாயிண்ட் பண்ணி யூசுப் சுலைஹா என்றெல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் ஒழிச்சு கட்டிவிட்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாத மார்க்கம் நமக்கு தெரிஞ்சிருச்சா? இதெல்லாம் நல்லதா இருந்து அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்களா? அவங்க மகளுக்கு செஞ்சிருக்க மாட்டாங்களா? அவங்க தங்களுடைய பெத்த மகள் பாத்திமாவுக்கு என்ன துஆ செஞ்சார்களோ அது நமக்கு போதும். அதுல எல்லா விதமான பரக்கத்தும் கிடைச்சிடும். துன்யாவுடைய பரக்கத்தும் கிடைக்கும், ஆகிரத்துடைய பரக்கத்தும் கிடைக்கும். அதனால மனப்பாடம் செய்ய முடிந்தவர்கள் இந்த மூணையும் சேர்த்துக்கிறங்க. பாரக்கல்லாஹு லக்க ஓ பாரக்க அலைக்க ஓ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்று சொல்லுங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு டைம் இல்லாட்டா கூட இந்த பாரக்கல்லாஹு லக்கன்னு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேன். பிஸ்மில்லா மாதிரி ஒவ்வொருவரும் என்ன செய்யுங்க, எந்த கல்யாணத்துக்கு போனாலும் நேரடியா மாப்பிள்ளைய பார்த்து பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உங்களுக்கு தமிழ்லையும் சேர்த்தோம்னான்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா புது தௌஹீத் இல்லாத மாப்பிள்ளையா இருந்தவங்க நம்ம திட்டா நினைச்சிருவாரு. பாரக்கல்லாஹு லக்கண்டா, பாரக்கல்லாஹு லக்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக அப்படின்னு சொல்லிட்டு வந்தோமையானால் அது மன நிறைந்து வரக்கூடிய ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஒரு துவா, அது கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அந்த அடிப்படையில் மணமக்கள் ஒவ்வொருவரையும் அவங்க என்ன செய்யுங்க, தனியாக கூப்பிட்டு பாரக்கல்லாஹு லக்க, பாரக்கல்லாஹு லக்கன்னு சொல்லி துவா செஞ்சுட்டு போங்க. ஒவ்வொருவரும் உள்ளத்திலிருந்து இந்த துவா தான் மார்க்கத்தில் இருக்கு. உங்க எல்லாத்துக்காக வேண்டி ஒருத்தர் ஹோல்சேல் துவா செய்யறதுன்னு இல்ல, மார்க்கத்தில் கிடையாது. அது மாதிரி மணமக்களுக்காக வேண்டி நானும் அந்த பிரார்த்தனையை பாரக்கல்லாஹு லக்க ஓ பாரக்க அலைக்க ஓ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்று பிரார்த்தித்து முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதனால முசாவா செய்யலாம் இல்ல, கட்டிப்பிடிக்காதீங்க. ரொம்ப நெருங்கின சொந்தத்தில் அப்படி செஞ்சாங்கன்னு வருது. அதுவும் இந்த மாதிரி கூட்டத்தில் ஒரு ஆள் 50 பேர் கட்டிப்பிடிச்சாங்கன்னா அவர் டயர்டாகி போயிடுவார். கை கொடுக்கலாம்.